கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை என்ன அப்படின்னா, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, உன் மீட்பரான கர்த்தர். மீட்பர் அப்படின்னா நம்மளை எல்லா இக்கட்டுகளுக்கும், ஆபத்துகளுக்கும், விக்கனங்களுக்கும், நமக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறதா மீட்பர்னு அர்த்தம். அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிறாராம். நம்ம நடக்க வேண்டிய வழி என்னதென்று நமக்கு தெரியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம பார்வையில் நம்ம நடக்க வேண்டிய வழி தெரியாது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம யார் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் என்னோட மீட்பர்னு சொன்னீங்க சுவாமி. ஒருவேளை நான் போய் கொண்டிருக்கிற பாதை சரியா தவறான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னையவே உங்கள் கரத்தில் தருகிறேன். என்னை நடத்த நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை அவர் கையில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அவர் எப்படி நடத்துவார் அப்படின்னா, நடக்க வேண்டிய வழியிலே நம்மளை நடத்தி தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்றார். அப்போ நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்னதென்று அறிந்து கொள்ள முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் என்னையவே உங்கள் கரத்தில் தருகிற சுவாமி, என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன், என்னோடய வேலையை உங்கள் கரத்தில் தருகிறேன், என்னோடய சூழ்நிலையை உங்கள் கரத்தில் தருகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் நடத்தி தர வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் விட்டு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமீன்.